மகளிர்களை திரட்டி ஒரு மாபெரும் மாநாட்டை நடத்த வேண்டும் என்று அதற்கான வழிமுறைகளை ஐயா அவர்கள் எங்களுக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அந்த எல்லா மாவட்டம் தமிழ்நாடு எப்படி இளைஞர் பிரிவிழா மாநாடு ஒரு தமிழ்நாடு பேசப்பட்டதோ ஒரு 15 லட்சம் இளைஞர்களை வைத்து அதே மாதிரி இந்த மாநாடு எங்களுடைய மருத்துவர் ஐயா அவருடைய தலைமையில் 5 லட்சம் மகளிருக்கான உரிமை காவலர்னா அது எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தான். மருத்துவர் ஐயா அவர்களுடைய தலைமையில் அந்த மாநாடு பூமுகால் நடக்க இருக்கிறது. அதற்கான ஒவ்வொரு மாவட்டமும் எப்படி எவ்வளவு பேர் வரணும், மஞ்சள் சீருடையிலே மஞ்சள் சேலை அணிந்து பெண்கள் வர வேண்டும், அதற்கான ஏற்பாடுகள் செய்வது குறித்து ஐயா அவர்கள் எங்களுக்கு ஆலோசனை சொன்னார்கள். அதை எங்க மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர், மாநில பொறுப்பாளர்லாம் அவங்க ஊர்ல போய் அந்த ஒன்றிய செயலாளர் கூட்டத்தை கூட்டி அந்த செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார், உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதன்படி ஐயா அவர்கள் கட்டளையின்படி மிகப்பெரிய அளவிலே அது வெற்றி மாநாடாக அமைத்துக் கொடுப்போம். அது எங்க பொறுத்தவரைங்க ஒரு கடவுள், நாங்க தான் சொல்றோம், முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன், கடவுள் வாழும் கோவில், என்னுடைய குலதெய்வம் வாழும் கோயில், 2.5 கோடி வன்னிய மக்களுடைய காவல் தெய்வம் மருத்துவர் ஐயா. வன்னியர்களுக்கு மட்டும் இல்ல, அனைத்து சமுதாயத்துக்குமான தலைவர்னு சொல்லியிருக்கிறோம். வந்தோம். இன்னைக்கு ஐயாவே என்னை கூப்பிட்டு எப்ப உன்னை தொலைபேசி செயலாளர் போறாங்க போது என்னால சார் இணைப்பூச்சி பண்ணிக்கணும், இணைப்பூச்சி ஏன்னா முதல்ல இணைப்பூச்சி செயலாளர் இருந்தேன். இன்னொன்னுங்க, என்னை பொறுத்தவரையில 1989 வன்னியர் சங்கம் என்ற அமைப்பு இருக்கும் பொழுது சேலம் மாநகரத்தில் வன்னியர் சங்கத்தினுடைய நகர செயலாளர், மாநகரம் கிடையாது, நகர மாணவனுடைய செயலாளராக நானும் ரத்னம் இவர் தலைவராகவும் ஐயா போட்டாங்க 1989. அன்றிலிருந்து இன்று வரையிலே எனக்கு மாணவரணி செயலாளர், மாவட்ட மாணவரணி செயலாளர், மாநில மாணவரணி தலைவர், மாநில மாணவரணி செயலாளர், மாநில இளைஞரினுடைய தலைவர், மாநில இளைஞருடைய செயலாளர், துணை பொதுச் செயலாளர், மாவட்ட செயலாளர், இவ எம்எல்ஏ, மேயருக்கான வேட்பாளர் உள்ளிட்ட 6 முறை தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு, வெற்றி வாய்ப்பு இழந்தாலும் கூட 6 முறை போட்டியிடுவதற்கான வாய்ப்பு, இப்படி பல வாய்ப்புகளை தந்த எங்களுடைய குலதெய்வம் இன்றைக்கு எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இணை பொதுச் செயலாளர் பதவி ஏற்று நீ செயலாற்ற வேண்டும், நான் சொல்ற வேலையை செய்யன்னு சொன்னாங்க. அதை தவிர இந்த தொண்டனுக்கு, இந்த சாதாரண தொண்டனுக்கு எங்க ஐயா ஒரு கொடுத்த வரமாக தான் நான் கருதுகிறேன். அவர் என்ன சொன்னாலும், உயிரை விடுனாலும் அதை விடுவதற்கு தயாரான ஒரு முதன்மை தொண்டனாக ஐயா காலடியில் இருப்பேன். கட்டாயம் அழைப்பு விடுப்பேன். என்ன இப்படி போய் சொல்லுங்க, அது ஏங்க எங்க நான் தான் முன்னன்று சொல்லிட்டு தான் இருக்கிறோம். இருபெரும் கண்கள், 2 கண்ணு, 2 கண்ணில் எந்த கண்ணு வேணும்னு சொல்றீங்க? 2 கண்ணு, ஐயா ஒரு கண்ணு, சின்ன ஒரு கண்ணு, 2 கண்ணு எந்த கண்ணை குத்திக்கலாம்னு சொல்லுங்க. 2 பேரும் வேணும், விரைவாக இணைய வேண்டும், இணைவார்கள், மிக விரைவாக இணைவார்கள். நம்ம 2026 நடக்கிற தேர்தல் என்பது என்னுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் கைகாட்டுகிற திசை நோக்கி அந்த வெற்றி கூட்டணி அமையும். அந்த அளவுக்கு திட்டமிட்டு செயலாற்றுவார்கள். ஐயா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இங்க இருக்கிற நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்களுக்கு தான் சட்டமன்ற உறுப்பினர் பதவி. அது சார் கூட்டத்தில் நடந்த செய்திகளை நாங்க சொல்ல முடியாதுங்க. இல்லையா, அதான் ஐயா கூட்டத்தில் நடந்த செய்தியில் ஐயா எங்கள்கிட்ட உத்தரவுகள் அனைத்தையுமே பத்திரிகை நண்பர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியாது. எதெல்லாம் சொல்லணுமோ அதான் சொல்ல முடியும். அதெல்லாம் அணியே இல்லை, இதில் எல்லாமே ஒண்ணுதாங்க. என்னுடைய மருத்துவர் ஐயா அவர் ஏங்க இப்ப சின்ன என்ன சொல்றாருங்க, ஒரு கூட்டத்திலையும் மருத்துவர் ஐயா அவர் சொல்லுகிற பணிகளை செய்வேன்னு தானே சொல்றாரு, அதாவது தப்பாக சொல்றாரு. அது பேசி மிக விரைவாக நல்ல சுமூக தீர்வு எட்டுவார்கள். எங்களுடைய தலைவர் தியாகச்செம்மல் அவருக்கு ரொம்ப மல்டிபிள் உடல் ரீதியா தலையில, முதுகு தண்டுல, லங்ஸ், லிவரு, ஹார்ட் உள்ளிட்ட அனைத்து இடங்களையும் எனக்கு ரொம்ப ஒரு ஓய்வே எடுக்காம சுத்திட்டு இருந்ததுனால அந்த மாதிரியான ஒரு நோய் இப்போ ஒரு 10 நாள் அப்போலோ வானகரம் அப்போலோவில் இருக்கிறாரு. நான் என்னுடைய உடலை கொஞ்சம் சரி பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். நம்ம ஒரு இளைஞர்னால அப்படிதான், நான் இளைஞர் தான் நான் வந்துட்டோம். அவர் ஐயா என்னுடைய தலைவர், கௌரவ தலைவர் பொறுத்தவரையில் ஒரு 72 வயது இளைஞர். அவர் கொஞ்சம் இன்னும் ஒரு 10 நாள் ஓய்வு எடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் அவரும் இணைந்து இந்த மாநாட்டு பணிகளை வேகம் எடுப்போம். அந்த தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு தஞ்சை அந்த டெல்டா பகுதியை சேர்ந்த அவங்களை ஏற்பாடுகள் செய்யறதை பற்றி ஆலோசனை சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் மிக வேகம் இது குறித்து நான் கருத்து சொல்ல விரும்பலைங்க.
அது பல வேலைகள் இருக்கலாம், மறந்துருக்கலாம். ஒரு எம்எல்ஏ 5 எம்எல்ஏ நன்றி, ரொம்ப நன்றி.